வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ஒரு நம்ம நெறைய கஷ்டங்கள் எல்லாருமே எப்பவுமே இந்த பூமியில் பிறந்தவங்க யாருமே ரொம்ப சௌரியமா எந்த துன்பமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட நம்ம சுட்டி காமிச்சு சொல்லவே முடியாது. ஆனா சொல்லலாம். யார சொல்லலாம்னா, மகான்கள், சித்தர்கள் அவங்களதான் சொல்ல முடியும். அவங்கதான் உலகம் மேல பற்றே இல்லாதவங்க. அவங்களுக்கு தான் குடும்பம், பிள்ளைகள் அந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்காது. தன் உடலை மேலும் பற்று இருக்காது, உடை மேலும் பற்று இருக்காது. தன்னுடைய உள்ளொளியை மட்டும் நேசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்திலாம் கவலை இல்லை. ஆமா, நம்ம சாதாரண மனிதர்களுக்கு எல்லாமே வேணும், எல்லாமே வேணும், எல்லாமே கிடைக்கணும். அப்பங்கும்போது அது கிடைக்காதப்போ நமக்கு துக்கமாக மாறுகிறது. சில பேருக்கு நிறைய அவமானங்களை சந்திப்பார்கள். சில பேர் நிறைய விஷயங்கள் தனக்கு தானே அவங்களே தடையாக நின்னுக்குவாங்க. மத்தவங்க யாரும் அவங்களுக்கு தடை போட வேண்டாம். அவங்களே அவங்களுக்குள்ள தடை, இல்ல இல்ல இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத தன்னைத்தானையே ஒரு ஒரு தடை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் எதை எடுத்தாலும் அபத்தமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவமானங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அவ்வளவு அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவமானங்கள் படுறவங்க என்னன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நிறைய தலைவர்கள் உயர்வான இடத்துக்கு போனவங்களை கவனிச்சீங்கன்னா நிறைய அவமானங்கள் பட்டுதான் அவங்க உச்சத்திலே தொட்டிருப்பாங்க. நிறைய அவமானங்கள் அவங்க உச்சப்பாதைக்கு மிக பெரிய படியாக அமையும். அதனால அவமானங்கள் நினைச்சு கவலைப்படக்கூடாது. அவமானங்கள் படுற இடத்தில் உங்களுக்கு நோயின் அளவு குறையும். அவமானங்கள் நிறைய இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஆயுள் காலம் கூடிக்கிட்டே போகும். அவங்களுடைய ஆயுள் காலம் எப்பவுமே அதிகரிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா நோயின் அளவும் அதிகரிக்கும். ஆனால் அவங்க அவமானங்கள் பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு செல்வ நிலை, உயர்வான இடத்தை அவங்களுக்காக காத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால எந்த ஒரு மனிதன் அவமானப்படுகிறான் அப்படிங்கன்னா அவனை இலக்காரமா நினைக்காதீங்க. அவனை ஏதோ பெரிய சக்தி அவனை ஏற்க போகிறது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த அவமானங்கள் நம்மளால தாங்க முடியல. சில அவமானங்கள்லாம் நம்மளால எடுத்து அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா மிகப்பெரிய வழிபாடு முறை இருக்கும். தெய்வத்தை இறுக்கமா பிடிச்சிங்கன்னா இந்த அவமானம், கோர்ட் கேஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் முழுமையாக நம்மளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். யாருன்னா நம்மளுடைய கால பைரவர் அம்சத்துக்குரியவர்களை வழிபாடு பண்ணுவது அப்படிங்க. பைரவ அம்சத்துக்குரியவர்களை வழிபாடு பண்ணுவது, கால பைரவர் அம்சம், இதெல்லாம் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். பாத்தீங்கன்னா சிவன் கோயில் மிகப்பெரிய சொத்துக்கள் உண்டு சிவனுக்கு. அவ்வளத்தையும் நிர்வாகிக்கும் தன்மை அந்த கோயில் நிர்வாகம் தான். இப்போ சிவனை நம்ம கோயில் எல்லாரும் கும்பிட்டு முடிச்ச பிறகு நடை சாத்தின பிறகு அந்த நடைக்குள்ள சிவனுக்குள்ள சொத்துக்கள் பாதுகாக்கக்கூடிய சாவிகளை யாருக்கு வைப்பான்னா பைரவ கிட்டதான் ஒப்படைப்பாங்க. அவர் தான் பாதுகாப்பாராம். அவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, சொத்துக்களை பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், கோர்ட்டு வழக்குகளில இருந்து நம்மளை மீட்டு கொடுக்கக்கூடிய, நிறைய அவமானங்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா அவரே அந்த கோலத்தை பூண்டிருப்பதனால எந்த அவமானமும் அவரை தாக்காது. நம்மளுடைய அவமானத்தை அவர் சேர்ந்து வாங்கிக்குவார். அதனால அந்த பைரவர் மிக சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்தவர். யாருக்கு வீட்டில் வழக்கு, கோர்ட்டு எல்லாம் இருக்குதோ அந்த பைரவ வழிபாடு சிறப்பாக இருக்கும். இந்த பைரவ வழிபாடு வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண முடியாது, வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அப்ப எங்க வைத்தாலும் நம்ம கோயில்களில் நித்திய வழிபாடாக கோயில்களில் எடுத்து வழிபாடு பண்ணலாம். கோயில்களில் எப்படின்னா சிவனை தொட்டு, அப்புறம் சண்டிகேஸ்வரரை தொட்டு, அப்புறமா காலபைரவ வழிபாடை எடுக்கணும். இந்த மாதிரி சுத்தி லாஸ்ட் எண்ட்ல எல்லா கோரிக்கையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன், உன் கால் பாதத்தில் விடுக்கிறேன், நீதான் இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு நீங்க வரும்போது ஒரு நாயோ ஏதாச்சும் ஒண்ணு உங்க நாய் கண்ணுல பட்டுச்சுன்னா, அதுவும் கருநாய் உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்களுக்கு அவர் முழுமையான நிவாரணம் கொடுத்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நிறைய விஷயத்திலிருந்து ரிமூவ் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா காலபைரவ அம்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பூமியிலே. நிறைய பேர் நாய்களை வளர்த்து கொண்டு காலபைரவ அம்சத்திலே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அங்க போய் அந்த உள்ள நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுல, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தல், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோர்ட்டு வழக்குகள் வித்தியாசம் கிடைக்கும், நிறைய மாற்றம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் போக நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் பவரான ஒரு தெய்வ வழிபாடு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, சுடுகாட்டில் மயான சுடுகாடு அப்படிங்கிருக்கும். அந்த சுடுகாட்டுல இருக்க பைரவ வழிபாடை எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால சுடுகாட்டில் உள்ள பைரவ வழிபாடு எப்படி எடுக்கணும்னா, நீங்க போகும்போதே அங்க நம்ம சுடுகாட்டுல கண்டிப்பாக எல்லா இதுவும் நெகட்டிவ் எரியதான் செய்யும். ஆனா அந்த எரிதல், அந்த புதைத்தல், ஏதாச்சும் சடங்கு நடக்கும் போது அங்க வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அதனாலதான் ஆண்கள் மட்டும் சுடுகாட்டுக்கு போவாங்க. அங்க ஆண்கள் மட்டும் போகும்போது நீங்க அந்த பைரவர் வழிபாடை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா
உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கிரும். அதனாலதான் அந்த அந்த உடல் பின்னால் நம்ம எல்லாரும் போறாங்க, ஆண்கள் ஃபுல்லா போறாங்க. போயிட்டு அந்த பைரவரோட அவங்களோட சேர்ந்து வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு பயம் ஏற்படாது. ஒரு பய உணர்வு, தனித்து போய் வழிபாடு பண்ணும்போது பய உணர்வு ஏற்படும். அந்த பய உணர்வை தடுக்கிறதுக்கு நம்ம திருஷ்டி கேட்க போறோம், அந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு சுடுகாடு வரைக்கும் போகும்போது அந்த இடத்தில் நீங்க என்ன வேண்டிக்கை வைக்கிறீங்களோ, அதாவது ஆயுள் விஷயம், வழக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த நேரத்துல நீங்க வச்சுட்டு அந்த இறந்து போனவங்களுக்காக வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அது முழுமையான நிவர்த்தி ஆகும். தனித்து நின்று போய் சுடுகாட்டுல போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்காது. அப்படி தனித்து நின்று வழிபாடு பண்ணணும்னா ஒண்ணு காலை நேரத்துல போய் பண்ணிடுங்க. இரவு நேரங்களில் நீங்க அதாவது அந்திசாயம் நேரத்துலலாம் அந்த பக்கம் போகக்கூடாது. அதே மாதிரி உச்சி பொழுதுலையும் போய் உட்காரக்கூடாது. அது இரவு நேரம் அந்திசாயம் நேரம் எல்லாம் போகாமல் அதிகாலை சூரிய உதயம் ஆன உடனே போய் அங்க போய் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அங்க பண்ணிட்டு பூவெல்லாம் அந்த பைரவுக்கு போட்டுட்டு ஒரு சூடை மட்டும் கொளுத்திவாங்க. விளக்கெல்லாம் ஏத்தக்கூடாது, சூடை மட்டும் கொளுத்திட்டு அங்க ஒரு காணிக்கை, அதாவது 1 ரூபா 5 ரூபா காணிக்கை அந்த இது மேல தூக்கி வீசிட்டு வரணும். இவ்வளவுதான். வந்துட்டு வீட்டுல தலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுல தீபாரணை, சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கேட்ட கோரிக்கை நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அங்க இருந்து வேற எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. விபூதி கொண்டு எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் அங்கேயே பூசிட்டு அங்கேயே, அதாவது உங்ககிட்ட இருக்கிற காயின் ஏதாச்சும் எடுத்து தூக்கி வீசிட்டு தான் வரணும் அடைஞ்சு, உங்ககிட்ட இருக்கிற பூவை வீசதான் செய்யணும் அடைஞ்சு, எதையுமே அங்க இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு அப்படியே குளிச்சுட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு குளிச்சு நல்லா எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு கோயிலுக்கு போனா நம்ம குளிக்க கூடாது. ஆனா இந்த கோயில வேண்டுதல் வச்சுட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு, அதாவது மயானா பைரவர் அப்படிங்கிறது ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க குளிச்சுட்டு திரும்ப வீட்டுல விளக்கேத்தி அந்த விளக்கு ஒளியில முழுமையாக அவரை நினைச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா முழு பவரும் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்து முழுமையாக தப்பிக்கலாம். இதை ரெகுலரா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இது பண்ணிட்டு, ஆனா கரெக்டா பண்ணணும். இந்த மயான வழிபாடுங்கிறது நீங்க ஏனாதானோ அவ்வளவு அசால்ட்டாலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவு அசால்ட்டான ஒரு பொருள் கூட அங்க தொடக்கூடாது. அதனாலதான் நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு தான் உள்ளிட்டுக்குள்ள வருவோம். அதெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வழிபாடுகள் பண்ணீங்கன்னா சிறப்பான பலனை கொடுக்கும். ஆனா இந்த ஒரு தெய்வம் போதும், உங்களுடைய அவமானங்களும் கெட்ட சக்திகள் இருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்களே உங்களுக்கு பவரா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.